வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மத்திய சென்னையில் திமுகவா தேமுதிகவா 80% யாருக்கு வெற்றி? இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய மத்திய சென்னையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் சிட்டிங் எம்பி பெரும் விதத்தில் இருந்த நம்மளுடைய பார்த்திங்கன்னா தயாநிதி மாறன் அங்கே பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பெரும் பதவியில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்திங்கன்னா அவர் ஒரு மிகவும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இருக்கா அவருக்கு கேட்டிங்கன்னா, அங்கு அவர் ஒரு சில முக்கியத்துவமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் குற்றச்சாட்டுக்களை வைப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால், அதாவது பெரும்பான்மையை தக்க வைக்கும் விதமாக நம்மளுடைய தேமுதிகவின் பார்த்திங்கன்னா முக்கிய வேட்பாளர் அங்கே நிற்கிறார். தேமுதிகவுக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது சற்று அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் திமுகவா தேமுதிகவா அப்படின்ற ஒரு அதிகமான போட்டி தான் மத்திய சென்னையில் போய்கொண்டிருக்கிறது. இதில் அதிகப்படியான ஆதரவு யாருக்கு கிட்டி இருக்கும்? யார் பெரும்பான்மையுடன் பார்த்திங்கன்னா வெற்றியை பெறப் போகிறார்கள்? மற்ற கட்சியினர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட 4 முனை போட்டியில் பாஜக, அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி, திமுக, தேமுதிக என்று 4 முனைப்பு இருந்தாலும் கூட வாக்கு சதவீதம் யாருக்கு கூட போகிறது? எந்த அளவிற்கு அவர்கள் பெரும்பான்மையை தக்க வைக்க போகிறார்கள் அப்படின்றலாம் யோசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுகின்ற இந்த ஒரு சூழலில் வெற்றி யாருக்கு அமைய போகிறது? தேமுதிகவா திமுகவா அப்படின்ற ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் லீடிங் வருவதாகவும் தகவல்கள் கணிப்புகள் ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் யாருக்கு சாதகமாக அந்த ஒரு தொகுதி இருக்க போகிறது? 80% வாக்குகள் யாருக்கு சாதகமாக போயிருக்கோம் அப்படின்ற பெரும் ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.